குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவென் நமஹ. இன்று வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராயவும். இன்று 33வது ஆட்டமாக இன்று இருக்கும். அதாவது எம்ஐ மும்பை எஸ்ஆர்ஹெச் இந்த ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன அப்படின்னு சொல்லலாம். அப்போது இன்றைய கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரன் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பயணிக்கிறார். செவ்வாய் பகவான் பூசம் 1 பயணிக்கிறார். புதன் பகவான் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஆல்ரவுண்டர்களின் ஆட்டமும் பவுலர்களின் ஆட்டங்களும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. அப்போது புதனின் ஆதிக்கம் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரவுண்டர்களையும் பவுலர்களையும் அதிகமாக போடணும். ட்ரீம் லெவல் ஆடுறவங்க இவங்களை பேட்ஸ்மேனை குறைச்சி இவங்களை அதிகம் போடலாம். தவறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போது எம்ஐ பொறுத்தவரையில் யாரெல்லாம் விளையாடுவாங்க, இன்றைக்கு கிரக நிலைகளை பார்க்கும்போது எப்படி ஆடுவாங்கன்னா, யாரெல்லாம் ஆடுவாங்கன்னா எஸ் யாதவ், வர்மா, எச் பாண்டியா, ஜாக்ஸ், பூம்ரா, சார் இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அதிகம் உண்டு எம்ஐ பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரையில் ஹெட், மெந்திஸ், கமின்ஸ், எச் பட்டேல், ஏ வர்மா, ஏ சர்மா இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ டாஸ் வின் பண்ணக்கூடிய வீரர் யார் அப்படின்னா முற்றிலும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே எதிர்மறையாக தான் நடந்துக்கிட்டு வருது இப்போது. அதாவது எச் பாண்டியாவின் ஜாதகத்தையும் கம்மின்ஸ் ஜாதகத்தையும் ஆராயும் போது 50% பேட் கம்மின்ஸ் டாஸ் வின் பண்ணுபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பேட் கம்மின்ஸு டாஸ் வின் பண்ணக்கூடியவராக இருப்பார்னு சொல்லலாம். அதே போல் எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னா, முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேர காலங்கள் முதலில் பேட்டிங் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவர் இந்த டாஸ் வின் பண்ணக்கூடியவர் எவரோ அவர் முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால் வெற்றி, அந்த பேட்டிங்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய அணிக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது முதலில் பேட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கு நேர காலங்கள் எந்த ஓவர்லேருந்து எந்த ஓவர் வரைக்கும் சிறப்பான நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீம் 11 மேட்ச் போடுறவங்க இது ரொம்ப அவசியம். எந்த நேரத்துக்கு யார் இறங்குவா, ஆட்டத்துக்கு யார் இறங்குவா, அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் போடுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இருக்குது. இது 2-in-1 நம்ம தரோம். ஏன்னா வெறும் பிளேயர்களே வச்சு வீரர்களே வச்சு கணிச்சிக்கிட்டு இருந்தோம்னா கூட 80% தவறாகி போகும். நேர காலங்களை அறிந்து அதற்கேற்றது போல நடந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லலாம். முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணி 3 ஓவர் அல்லது 4 ஓவரில் ஒரு விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிற்கலாம். ஏன்னா அந்த 3 ஓவர் நேர காலங்கள் சிறப்பு இல்லை, அதில் விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் நின்றுட்டாங்கன்னா 1 மணி நேரம் 24 நிமிடங்கள். இந்த 3 ஓவர் விட்டுட்டு 1 மணி நேரம் 24 நிமிடங்கள்
சிறப்பான நேரமாக இன்றைக்கு இருக்கும். யார்? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க. அப்போது பவர் பிளேயும் 3 ஓவர் இருக்கும். அதுக்கப்புறமும் கூட 10 ஓவர் இருக்கும். இதில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. யார்? ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. ஆல் அவுட் ஆகிடுவாங்க. சொல்கிற மாதிரி ரன் எடுப்பாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். செகண்ட் இன்னிங்ஸில் எந்த அணி ஆடினாலும் சரி, எம்ஐ ஆடினாலும் சரி, எஸ்ஆர்ஹெச் விளையாடினாலும் சரி, அப்போது செகண்ட் இன்னிங்ஸ் சிறப்பு இல்லை. முதல் பேட் செய்கிறவங்களுக்கு பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நேர காலங்கள் சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம்.